ஜட்டி நார்மலான விஷயம் இல்ல. ஜட்டி தான் எல்லாமே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப ஜட்டி இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கலாம் ஓகே. ஆனா சில டைம் வந்து ஜட்டி தான் மெயினான பாயிண்ட். நினைக்கிறீங்க சட்டியை பத்தி நினைக்கிறது என்ன இருக்கு? 4 சட்டி வச்சிருந்தேன். 4 சட்டியும் கையை விட்டு சுத்துற மாதிரி ஓட்டையாயிடுச்சு. அதனாலதான் ஜட்டிவாகவே வந்திருக்கேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? பின்னாடி சட்டி போடல, ஒரு சட்டி போடல. முடிச்சு நான் இங்க சட்டி போடலையா? போட்டிருக்கப்பா. சொல்லு, சட்டி போட மாட்டியா? பின்பக்கம் வந்து தெரியும் உட்காந்தா கேசல் ஒரு வேலை இருக்குமோ? நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா ப்ரோ? குழந்தைங்க உங்களுக்கு சைஸுக்கும் பாதிதான் வருது. வெல்கம் டு கலர் காக்கா வாஸ். நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாம்பழம் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா மாம்பழம் எனக்காக ஜட்டி வாங்க போறோம். ஜட்டி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது ஜட்டி பிளாக். அடே பெரியல போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே காமிச்சிட்டா. ஜட்டின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். அதை பத்தி தலைவர் ஜட்டின்றது நார்மல் ப்ரோ. ஜட்டி நார்மலான விஷயம் இல்ல. ஜட்டி தான் எல்லாமே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப ஜட்டி இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கலாம் ஓகே. ஆனா சில டைம் வந்து ஜட்டி தான் மெயினான பாயிண்ட். நினைக்கிறீங்க சட்டியை பத்தி நினைக்கிறது என்ன இருக்கு? 4 சட்டி வச்சிருந்தேன். 4 சட்டியும் கையை விட்டு சுத்துற மாதிரி ஓட்டையாயிடுச்சு. அதனாலதான் ஜட்டிவாகவே வந்திருக்கேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? வாங்க போயிட்டு ஜட்டி வாங்கி வாங்க. நல்லா ஃபன் பண்ணிட்டாருன்னு பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்றது அப்படி பார்த்துட்டு எனக்கு ஜட்டி வாங்க. இந்த தெரு வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த பக்கம் பார்த்தாலும் கடைங்களா இருக்குமா? ஆமா. எந்த கடைக்கு போய் எல்லா கடையிலுமே வாங்கணும். எந்த கடையில வாங்க தெரியும் எங்களுக்கு. இந்த கடையும் வாங்கலாம். வேற கடை ஏதாவது பார்ப்போம். நம்மளுக்கு நார்மலா ஏதாவது பெரிய கடை ஒண்ணு இருக்குது. இந்த கடைக்காவது போலாம். இந்த கடைக்கும் வேணாம். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்கணும். A few moments later. Two hours later. சாமனா இருக்கு. ஜட்டி தருது பாருங்க. ஜட்டி பாயங்க. ஜட்டி வாங்க வந்த பாயங்க. ஜட்டி வாங்க வந்த பாயங்க ப்ரோ. 1 மணி நேரமா ஜட்டி பாய் தேடுறோம். ஜட்டி பாய் எங்க போனாரு தெரியல. எங்க அந்த ஜட்டி பாய் குமார்? ஜட்டி பாய் குமார் வந்து உள்ள கேக்க போயிருக்காரு. One eternity later. ஜட்டி வாங்குறதுக்காக ஒரு கடையை பார்த்துருக்கோம். போயிட்டு ஜட்டி வாங்கி உள்ள வந்துடுறாங்க guys. இப்போ நம்ம என்ன வாங்க போறோம்? இன்னர்ஸ் வாங்க போறோம். எதுக்கு டீசெண்டா சொல்றீங்க? ஜட்டி வாங்க போறாரு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? ப்ரோ இவருக்கு வந்து 4 ஜட்டி இருந்தது. 4 ஜட்டி இப்போ அடுத்த ஒரு வருஷமாவது அவருக்கு உழைக்கணும். அந்த மாதிரி நல்ல ஜட்டியா கொடுங்க. பின்னாடி ஜட்டி போடல, ஒரு ஜட்டி போடல. முடிச்சு நான் இங்க சட்டி போடலையா? போட்டிருக்கப்பா. சொல்லு, சட்டி போட மாட்டியா? பின்பக்கம் வந்து தெரியும் உட்காந்தா கேசல் ஒரு வேலை இருக்குமோ? ரயில்ல போட்டுலாம் பார்க்க மாட்டேன். சைஸ் என்ன? ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இல்ல ப்ரோ 110 100 90 19 நினைக்கிறேன். 90யா? அவ்வளவு குட்டியா இருக்கா? லார்ஜா?
எது இந்த மாதிரி வி ஷேப் இங்க பாருங்க வி ஷேப் எடுக்க போறீங்களா இல்ல இந்த மாதிரி பாக்ஸ் எடுக்க போறீங்களா? பாக்ஸர் அப்ப வி ஷேப் எடுத்து வச்சிருக்கீங்க. கலர்ஸ் நல்ல இது ப்ரோ, விலை கம்மியா பிராண்டடா சூப்பரா காட்டுங்க ப்ரோ. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா ப்ரோ? குழந்தைங்க ஒரு மாதிரி உங்களுக்கு உங்க சைஸுக்கும் இங்க பாருங்க பாதிதான் வருது, மீதி பாதி. தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. 20 வருஷம் இது இங்க இருந்து இது வச்சாருன்னா இது பாதி வருது, இன்னும் பாதி. அப்பனா உங்க சைஸ் 110ன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ஜாக்கி சான்ல பீமா போடுவாங்க ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது தெரிய இருக்கு. 2 மணி நேரமா அஞ்சுக்கிறோம். தட்டி ப்ரோ, தட்டி வாங்க. ஓகேவா, பர்ஃபெக்டா இருக்குது. பிளாக் உங்களுக்கு பிடிக்கும். பிளாக் நமக்கு பிடிச்ச கலரே போதும் ப்ரோ, கரெக்டா இருக்கும். எவ்வளவு பேர் சொன்னா மாட்டுத்தனமா இருக்கும். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ஓகே ப்ரோ, எத்தனை வாங்க போறீங்க? ஒண்ணு தானே? ஒண்ணு போதும் இப்போதைக்கு. இந்தாங்க ஒண்ணு கைஸ், ரேட்டா வாங்கிட்டோம். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாரு. நைட்டு போயிட்டு காலையில வந்து காலையில தூங்குறதுக்கு முன்னாடி துவைச்சிட்டு திருப்பி சாயந்தரம் ஆஃபீஸ் போகும்போது திருப்பி அதை துவைச்சதை காய போட்டு எடுத்து போவேன். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். ப்ரோ, இது ஒண்ணு மட்டும் போதும் ப்ரோ.